உங்க சொந்த ஊர் எது அப்படின்னு யாராவது நம்மளை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஊரை பத்தி பக்கம் பக்கமா பேசுவோம். அவங்க போதும்னு சொல்ற வரைக்கும் பேசுவோம். எங்க ஊர் அப்படிப்பட்டது, எங்க ஊர்ல இல்லாததே கிடையாது, எல்லாமே நட போய் வாங்கிடலாம், ரொம்ப டிராபிக் இல்லாத ஒரு, பொல்யூஷன் இல்லாத ஒரு, அங்கதான் படிச்சேன், எங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும்னு நம்ம நிறைய சொல்லுவோம். சொந்த ஊரை பத்தி ஸ்லாகிச்சு பேசுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு விஷயம். அங்கேயே படிச்சு வளர்ந்து வேலையெல்லாம் கிடைச்சு நிறைய பேர் வெளியூருக்கு போயிடுறோம். அப்ப சொந்த ஊரும் அங்க இருக்கிற சொந்த வீட்டையும் விட்டுட்டு தான் போறோம். அம்மாவும் அப்பாவும் அங்க இருப்பாங்க. நம்ம வருஷத்துக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ இல்லை லீவு கிடைக்கும் போதோ பண்டிகை பருவத்தும் போதோ நம்ம சொந்த ஊருக்கு போவோம். அப்ப அம்மா அப்பா அங்க இருக்கிறது வந்து அப்போ அப்பவே அம்மா அப்பா கிட்ட என்ன பேசிப்போம், நான் சின்ன வயசுல இங்க தானமா உட்காருவேன், இங்க தானமா நான் படிப்பேன், இங்க தானமா நான் சைக்கிள் நிறுத்தினேன்னு லீவுக்கு போகும்போதெல்லாம் பேசுவோம். விடுமுறைக்காக போகும்போதெல்லாம் பேசுறது உண்டு. அப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக வயசாகி போகும் நம்ம அம்மா அப்பாக்கு. அம்மா தவறிட்டாங்கன்னா அப்பா பிள்ளைங்களோட போயிடுறது உண்டு, இல்லை அப்பா தவறினதுக்கு அப்புறம் அம்மா பிள்ளைங்களோட போயிடுறது உண்டு. அது சரி, அப்ப அந்த சொந்த வீடு அதை பூட்டிடுவோம். சொந்த ஊரு அதுக்கு போறதுக்கான பிரமேயமும் அப்படியே குறைஞ்சு போயிடும். அப்படியே சில இடங்கள்ல நின்று போயிடும். அப்புறம் பேச்சுவாக்கில் உங்க சொந்த ஊர் யாரு என்னங்க அப்படின்னு யாராவது கேட்டாக்கா அதுதாங்க எங்க சொந்த ஊரு, அப்ப அங்க இருந்தோம், அப்போ இப்போ வீடு இருக்குங்க, அதை பூட்டி வச்சிருக்கிறோம், போறதுக்கு ஒன்றும் பிரமேயமே இல்லை அப்படின்ற பேச்சு மாறி போயிடும். நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற வேலை அவசரத்துல எல்லாம் சொந்த ஊர்ல இருக்கிற வீட்டை போய் சும்மா மாசம் ஒரு தடவை போய் திறந்து பார்க்கவோ அதை சுத்தம் பண்ணி வைக்கவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. நம்மளே வேலை விஷயமா தானே வெளியூர்ல வந்து செட்டில் ஆயிருக்கோம். நமக்கு வீடு இங்கே இருக்கு, அந்த வீட்டை போய் திறந்து பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அப்படியே வச்சிருப்போம். சில நேரங்கள்ல எல்லாராலையுமே வந்து அம்மா மறைஞ்சு போனதுக்கு அப்புறமோ இல்லை அப்பா காலமானதுக்கு அப்புறமோ உடனே அந்த வீட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெயிண்ட் அடிச்சிடலாமா, ஒரு வாடகை விட்டுலாமா, இல்லை வித்துடலாமா அப்படின்லாம் அவசரமா முடிவெல்லாம் எல்லாராலையும் எடுக்க முடியாது. இருக்கட்டும், அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு கொஞ்ச நாள் இருக்கட்டும், பூட்டி இருக்கட்டும், அப்படியே போட்டு வைப்போம். அது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அதை பத்தின சிந்தனையோ நம்ம அதை பத்தின ஒரு என்ன பண்றதுன்ற ஒரு முடிவோ நம்ம எடுக்கவே மாட்டோம், அப்படியே கிடக்கும். சரி, ஒரு காலகட்டத்துல இது வித்துடலாம், இனிமே இந்த வீடை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமாறதை தடுக்கணும்னா இந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. அந்த வித்து இன்னொருத்தவங்க கையில போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஊருக்கு போய் அந்த வீட்டை திறப்போம் தெரியுமா? அப்போ நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எந்த வார்த்தையாலையுமே சொல்ல முடியாது. அந்த வீட்டை அப்ப பார்க்கும்போது சந்தோஷம் வராது மனசுல. ஏன்னா எது நம்ம வீடுன்னு நம்ம சந்தோஷமா நினைச்சு பார்த்துட்டு இருந்த வீடு இனிமே அது நம்மள்தான் இருக்க போகுது இல்லை, யார்கிட்டயும் தூக்கி கொடுக்க போறோம், யாருக்காகவும் அது ஆகப்போகுது, யாருடைய சொந்த வீடாகவும் ஆகப்போகுது. பார்த்து வளர்த்த தென்னை மரம் இங்க இருக்கு, மாமரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, முல்லை செடி கொடியெல்லாம் இருக்கு. அது இனிமே பூக்கும் காய்க்கும். ஆனா அது நமக்காக பூக்காது, இனிமே யாருக்காகவோ பூக்கும், யாருக்காகவோ காய்க்கும். நாம சைக்கிள் நிறுத்தி வச்ச இடத்துல யாரோ சைக்கிள் நிறுத்தி வைப்பாங்க. அம்மா நின்று சமைச்ச அடுக்கலையில இப்ப யாரோ நின்று சமைப்பாங்க. அப்பா உட்காந்து காய் வெட்டி கொடுத்த இடத்துல யாரோ உட்காந்து காய் வெட்டுவாங்க. இல்ல அங்கதான் உட்காந்து காய் வெட்டுவாங்களான்னு தெரியாது. துவைக்கிற கல் இருக்கு, அம்மி இருக்கு கொல்ல பக்கம், அதெல்லாம் வரப்போறவங்க உபயோகிப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல அதை இடிச்சு தள்ளிடுவாங்களா அதுவும் தெரியாது. அம்மா அப்பா படுத்திருந்த பெட்ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். இந்த ரூம்ல யாரும் இருக்க போறாங்க இனிமே. இந்த செவுத்துல பேர பசங்க அல்லது சின்னதா பென்சிலால கிறுக்கி வச்ச கிறுக்கல்கள்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா தன்னுடைய பேர பசங்க கிறுக்கிறதுன்னு சொல்லி அதை ஒயிட் வாஷ் கூட பண்ணாம வச்சிருந்தது. அதுதான் அழகு செவுத்துக்கு அப்படின்னு வச்சிருந்தது. இப்போ புதுசா வாங்கிக்கிறவங்க அதெல்லாம் வச்சுப்பாங்களா, உடனே அதை சுண்ணாம்பு அடிச்சிருவாங்க, அதெல்லாம் காணாம போயிடும். நம்ம வீட்டு அந்த மரம் செடி கொடியெல்லாம் நம்மள தேடுமா, நம்ம ஞாபகம் இருக்குமா, அதெல்லாம் இல்லை. இப்ப புதுசா யாரும் வந்துட்டாங்க, இவங்களோட தான் இனிமே வாழணும்னு அது தன்னை பழகிக்குமா, என்னென்னவோ மனசுக்குள்ள கேள்வி எல்லாம் வரும். இல்ல குறிப்பா என்ன தெரியுமா, இனிமே இந்த ஊரை கடந்து போகும்போதெல்லாம் அல்லது இந்த அந்த தெருவை கடந்து போகும்போது ஏதோ வேலை விஷயமா போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் அந்த தெருவுக்கும் அந்த ஊருக்கு இனிமே சம்பந்தமே இல்லைல்ல அப்படின்னு ஆயிடும். எங்க வீடு ஒண்ணு இருந்தது, நாங்க வாழ்ந்த வீடு அங்கதான் இருக்கு, இப்ப அது யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமோ. அப்ப நம்ம ஒரு பகுதியினுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி இறந்த காலமா போச்சு, அங்கதான் நாங்க இருந்தோம், அதுதான் எங்க வீடுன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். நம்மளுடைய விலாசத்துல இனிமே யாரோ இருப்பாங்க. நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தெரியுமா. நம்ம விலாசத்தை யாருக்கோ வித்துட்டோம். நமக்கும் நம்ம ஊருக்குமான தொப்புள் கொடியா இருந்தது என்னது, அந்த வீடு தான். அந்த வீடு இல்லை அப்படின்னா அந்த ஊருக்கும் நமக்குமான தொப்புள் கொடி அருந்து போச்சு. உங்க சொந்த ஊர் எதுங்க அப்படின்னு கேட்டா எதை சொந்த ஊர்னு சொல்றது? ஒரு காலத்துல நான் இருந்ததுனால அது சொந்த ஊரா, இல்ல அது எந்த சொந்தமுமே எனக்கு இல்லையே, இப்ப அங்க வீடு கூட இல்லையே, இப்ப அதை சொந்த ஊர் நான் எப்படி சொல்றதுன்னு பெரிய குழப்பம் வரும். சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டை திறந்து பார்க்கும்போது பாரம் இத்தனையும் வந்து மனசை அழுத்தும். அதுக்கு என்னதான் வழி அப்படின்னு அதுக்கு
சில பேர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவையாவது 3 தடவையாவது போய் இந்த வீட்டை திறந்து பார்த்துட்டு வருவாங்க. அது ஒரு கெட் டுகெதர் ஹவுஸ் அப்படின்னு மாத்திப்பாங்க. கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த வீடு கொஞ்சம் திறந்து பார்த்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு, சில பேர் பண்டிகைகள் தீபாவளி எல்லாம் கூட போய் கொண்டாடிட்டு வருது இல்லைன்னா வாழ்ந்த வீடு அப்படியே போட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு. ஏதோ இடத்தெல்லாம் போய் மியூசியம்னு போய் பார்த்துட்டு வரோம்ல. கண்டிப்பா நம்ம வீடுன்ற ஒண்ணு வித்துதான் ஆகணும், வித்துற போறோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரத்துக்கு முன்னாடி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லதுதான். ஏன்னா அது நம்ம இது இல்லை, நம்மளுடைய வீடு இனிமே அது கிடையாது அப்படின்ற ஒரு நாள் வரும் தெரியுமா, அந்த பாரத்தை சொல்லவே முடியாது. கண்ணில் தோன்றிய காட்சிகள் எல்லாம் கனவாய் மாறி போனதடான்ற மாதிரி நான் இருந்ததெல்லாம் இனிமே இல்லை, அந்த வீடு இருக்கான அது எந்த கிடையாது. நான் வாழ்ந்த காலங்கள், நான் சிரிச்ச சிரிப்பு, நான் அழுத அழுகை, பேசிய பேச்சு, எங்களுடைய எல்லா உணர்வுகளும் அந்த செவத்துல இருக்கு. ஆனா அதை சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதனால இந்த நம்மள வாழ்ந்து வந்த வீடு, நம்மளுடைய பூர்வீக வீடுங்கிறது விற்கிறதுங்கிறதே கொஞ்சம் வலி மிகுந்த ஒரு தருணம் தான். ஆனா காலத்தின் கட்டாயம் வித்துதான் ஆகணும். யாருக்கோ விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வித்து அவங்க குடி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இருங்க நான் என் கிச்சனை போய் பாத்துக்கிறேன், கொஞ்சம் இருங்க நான் உட்காந்து ஹாலை பாத்துக்கிறேன், எங்க பெட்ரூம் போய் பாத்துக்கிறேன்னு கேட்டா நாகரிகமா இருக்குமா? அதை அனுமதிக்கவும் மாட்டாங்க இல்லையா? அதனால இருக்கும்போது அது பூட்டிய வீடாக இருந்தாலும் நம்மளுடைய நினைவுகளை கொஞ்சம் அசை போடுவதற்காகவாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த பூட்டிய வீட்டை கொஞ்சம் மெனக்கெட்டு போய் திறந்து பார்த்து அந்த பழைய நினைவுகளை அசை போடுவது மட்டும்தான் இந்த வலியினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் பாரத்தை கண்டிப்பா குறைக்கும். நிறைய தடவை போய் பார்த்தாச்சு, சரி ரைட் அப்படின்னு நம்ம மனதில் நம்ம தயார் பண்ணி கொள்வதற்கு அதுதான் சிறந்த வழி. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஊர்ல சொந்த வீடு இருக்கும், அடிக்கடி போய் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஒரு முறையாவது போய் திறந்து பாருங்கள். பண்டிகை போல வருஷத்துக்கு ஒரு முறையாவது, வருஷத்துக்கு 2 முறையாவது போய் நீங்கள் வாழ்ந்த வீடு, அம்மா அப்பாவோடு சொந்தங்கள் யாவும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவின்னு சொல்ற மாதிரி நீங்க வாழ்ந்த வீடு அது, உங்க அம்மா அப்பாவோட வளர்ந்த வீடு அது. ஒரு முறையாவது திறந்து பார்த்து விட்டு வாருங்கள். யாருக்கோ அதை நம்ம கொடுக்க போறோம், அதை வித்துட போறோங்கும் போது எல்லா வழியையும் சேர்த்து வச்சு அழுவதனால் எந்த அர்த்தமுமே கிடையாது. அதனால் உங்கள் விலாசத்தை நீங்கள் யாருக்கோ விற்பதற்கு முன்னால் உங்களால் முடிந்த வரை போய் அந்த நீங்கள் வாழ்ந்த வீட்டை பார்த்து விட்டு வாருங்கள். வணக்கம்.